ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இயற்கை வளங்களை காக்க கோரி ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை தடுக்க மறுக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். உடைக்காதே உடைக்காதே திமுகவினரின் சுயலாபத்துக்காக குமரி மாவட்ட மலைகளை உடைக்காதே. நிறுத்திடு நிறுத்திடு குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. தடுத்திடு தடுத்திடு கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்திடு. வழிவிடு வழிவிடு குமரி மாவட்ட மக்களை இயற்கை வளத்தோடு வாழ திமுக அரசே வழிவிடு. கெடுக்காதே கெடுக்காதே கோபாலபுரம் குடும்ப அரசு குமரி மாவட்டத்தின் இயற்கை அழகை கெடுக்காதே. போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் கனிம வள கடத்தலை தடுக்கும் வரை ஓய மாட்டோம். போல பாரத் மாதாக்கு போல பாரத் மாதாக்கு கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் கொள்ளை கோஷ்டிகளை தடுத்திட தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தகுதியோடு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் எழுச்சிமிகு தலைவர் தர்மராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, அத்தோடு மாநில செயலாளர் திருமதி மீனாதேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, அத்தோடு மாநில மகளிரணி தலைவி மரியாதைக்குரிய உமாரதி ராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டு, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான மரியாதைக்குரிய எம்ஆர் காந்தி அவர்களையும் வருக என வரவேற்று மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சரும் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருவர்கள் வரவேற்று மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் பிஜேபியின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இயற்கை வளங்களை காக்க கோரி ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை தடுக்க மறுக்கும் திமுக அரசை கண்டிக்கின்றோம். உடைக்காதே உடைக்காதே திமுகவினரின் சுயலாபத்துக்காக குமரி மாவட்ட மலைகளை உடைக்காதே. நிறுத்திடு நிறுத்திடு குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. தடுத்திடு தடுத்திடு கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் உயிரிழப்பை தடுத்திடு. பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு. தமிழகத்திலிருந்து தம்பி அந்த பேரிகார்டுக்கு முன்னாடி யாரும் நிக்கப்படாது. எல்லாம் வெளியே வாங்க, உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. முகம் மறைக்கணும்.
அவங்க மேல முடிவாங்க. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு தொடர்ந்து நமது நாட்டுடைய கனிமங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு செல்லக்கூடிய தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நமது மாவட்டத்தில் வேர்க்கிழம்பை பகுதியில் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேர்க்கிழம்பு பகுதியிலிருந்து பெரிய பெரிய ராட்சச வாகனங்கள் எந்திரங்களை வைத்து தினசரி நூற்றுக்கணக்கு லாரிகளில் கேரளாவிற்கு கனிம வளங்களை தடுத்து வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் கண்டன உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநிலத்துடைய செயலாளர் நீலாதேவி அவர்களுக்கும் மாநிலத்துடைய மகளிருடைய தலைவி உமாரதி ராஜன் அவர்களுக்கும் நமது சட்டமன்றத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்ஆர் காந்தி அவர்களுக்கும் நமது முன்னாள் மத்திய அமைச்சரும் தேசியத்துடைய செயற்குழு உறுப்பினராகிய மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த மாவட்டத்திலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கில் லாரிகளில் கேரளாவுக்கு கனிமங்கள் கடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த வாகனங்களை பார்க்கின்ற போது ஏதோ யமதர்மன் வருவது போன்று யமதர்மன் எருமையின் மேல் வருவது போல் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த வாகனங்களை காவல்துறை கட்டுப்படுத்த முடியாது, வருவாய்த்துறை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று கேட்டா சொல்றாங்க இதெல்லாம் எங்க மந்திரிக்க வண்டி. எந்த மந்திரிக்க வண்டின்னு கேட்டா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா திமுக மந்திரியும் இப்ப கனிமத்தை தோண்டக்கூடிய வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மந்திரிக்க பேர் கொஞ்சம் பேர் சொல்லலாம், கொஞ்சம் பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் வண்டின்னு சொல்ல, கொஞ்சம் பேர் அங்க திருநெல்வேலி எம்பி ஞான நிறைவேற்றுக்கு வண்டின்னு சொல்லியாங்க, கொஞ்சம் பேர் சொல்லியாங்க எஸ்ஏவிக்கு வண்டின்ட்டு. இவங்க எல்லாம் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர்கள். அதுல போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா வண்டிகளை பார்த்துக்கிட்டு ஒரு அடையாளத்தை பார்க்கலாம், போலாம், நீங்க சுகமா போயிட்டே இருக்க. அவன் என்ன பண்ணா அந்த லாரி ஓட்டிய டிரைவர்ல இப்ப என்ன நினைக்கன்னு சொன்னா ஏதோ கேபினட் மினிஸ்டர் மாதிரி யாருக்கு மேலும் வண்டியை ஏற்றுவான், யாரை வேணாலும் கொல்லுவான், எங்க மேல கேஸ் கிடையாது. வேர்க்கிழம்பு பகுதியில் ஒரு பொம்பளை ஏற்றி கொண்டுட்டு போய் அங்க மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினா 23 பேர்ல 4 அவன்ஸ்ல எஃப்ஐஆர் போலீஸ் போடியது. ஏற்றி கொண்டவன் என்ன செய்தா, நீ கடத்தல் பண்ணதா, மண்ணு கடத்தும் மணல் கடத்தும் கல்லு கடத்தக்கூடிய அந்த கொள்ளை கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் இல்லாத காவல்துறை அதற்காக போராடிய மக்கள் மீது 23 பேர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து நாங்கள் தனிப்படை அமைச்சு தேடிருக்காங்களா. சர்ச்சுகள் உள்ள வெட்டி கொண்டவனை, சர்ச்சுகள் உள்ள கொண்டவனை பிடிக்கிறது தனிப்படை போல. ஆனா ஒரு ஏழை தாய் இறந்து ரோட்டிலே கடந்து கொண்டிருந்தால் அந்த பிணத்தை நீங்கள் தொடர்ந்து 17 விபத்து அந்த சாலையில இந்த மணல் வண்டியால் 17 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவெல்லாம் வண்டி ஓட்டல, பிளைட் ஓட்டிய மாதிரி அடிச்சுட்டு போறது ஏசியம் வச்சுக்கிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு அங்க போனா போலீஸ் கேஸ் போடாது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் போடக்கூடியது மந்திரிக்கு ஏற்பாடு நம்ம அமைச்சர் சொல்லுவாரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு. கஞ்சா கடத்தி ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலத்துக்கு செல்வதை தடை செய்யக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் வகுத்தது. நீ கஞ்சா கடத்த சொல்லிச்சா மத்திய அரசாங்கம்? அது கடத்தல். கனிமம் என்பது கடத்தல் பொருள். இந்த மாவட்டத்திற்கு இந்த மாவட்டத்தினுடைய இந்த மாநிலத்துடைய கனிமங்களை கடத்தி செல்கின்றாய். தமிழ்நாடை விட பல மடங்கு பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் கேரளம். மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று கேட்டால் கேரளம். அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சூடு இருக்கு, சொல்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு சூடு இருக்கு, சொல்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சூடு சொல்ல இருக்கு. அவன் மலை அவன் தொலைவிடல. இயற்கை அழிக்க கூடாது என்று சொல்லுகின்றார்கள். இயற்கை அழித்தால்
நாளைக்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லி அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கமோ மக்களோ அமைச்சர்களோ அங்க இருக்கக்கூடிய இயற்கையை அழிப்பதற்கு விடவில்லை. ஆனால் மாறாக இங்க மழையே கிடையாது. இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, நமக்கு பாதுகாப்பான மலை, இயற்கையை உருவாக்கி தரக்கூடிய மலை. இதை மலையை உடைக்கா நீங்க அந்த பக்கம் போறீங்கன்னா தூத்துக்குடி போய் மண்ணை தோண்டி அடிக்கான். மண்ணை தோண்டி 20 ஏக்கர் 50 ஏக்கர் 500 ஏக்கர் 600 ஏக்கர் 1000 ஏக்கர் மண்ணை தோண்டி மலையை எடுத்து அங்க கொண்டு போறான். அவன் மலையை உடைக்கல, அவன் சூடு சொன்ன அரசாங்கம் இருக்கு. இங்க திமுக காரனுக்கு மலையை விழுங்கிதான் பழக்கம் போயிடுச்சு. மலையை விழுங்கி நாம சொகுசா வாழணும். எவன் செத்தாலும் பரவாயில்ல கிடையாது, எவன் செத்தாலும் நம்ம சொகுசா வாழணும். இப்ப சமீபத்தில் அரசு அதிகாரிகள் ஒரு போராட்டம் நடத்த எனக்கு தகவல் வந்தது. மனோஜ் தங்கராஜ் பிஏக்கு டார்ச்சர் கொடுக்க முடியாம அரசு அதிகாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு. பிஏக்கு டார்ச்சர், அவருக்கு மோனுக்கு டார்ச்சர், அவருக்கு டார்ச்சர். அரசு அதிகாரிகள் வந்து எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியல. மண்டைக்காட்டுல ஒரு சாமிலுக்கு அனுமதி வேணும், முறையே கிடையாது. அந்த அம்மா ஹெச்ஓடி ஆபீசர் சொல்லி நான் கொடுப்பேன். எப்படி அம்மா கொடுப்பது? அதுக்கு அனுமதி பஞ்சாயத்தில் வச்சு தீர்மானம் கோர்ட்டு சொல்லுது, ஹைகோர்ட் சொல்லுது, லோக்கல் பாடி அனுமதியை பெற்று நடத்த அப்படின்னு சொல்லுது. இந்த அம்மா சொல்லுது நான் தான் லோக்கல் பாடி. எவ்வளோ புதிய ஒரு விளக்கம், ஹெச்ஓடி ஆபீசர் லோக்கல் பாடியா, அதனால வந்து நான் கொடுத்துருவேன். சம்பளம் வாங்க வேண்டிய வாங்கியாச்சு, இன்னும் கொடுத்துருவேன். மக்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல கிடையாது. யாரும் தினசரி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்ல வண்டி போக முடியாது. காவல்துறைக்கு தெரியும். 25, 50, 100 வாகனங்கள் வரிய அணிவகுத்து போகுது. தாரஸ் வண்டி அணிவகுத்து போகுது. நமக்கு வண்டி ஓட முடியல. இப்ப சொல்ல 10 வண்டினா 10 வண்டி மட்டும் போகலாம் அப்படின்னு. அதே இல்லைப்பா, 30 வீல். இந்த லாரி இவங்களுக்கு வேண்டி உருவாக்கிய கம்பெனிக்காரன், மண்ணு கிடத்துக்கு லாரி உருவாக்கிய கம்பெனிக்காரன் 30 டயர் 40 டயர் 60 டயர் 80 டன்னு 90 டன்னு. இந்த ரோடு தாங்குமா? இந்த ரோடு யாருக்காக கட்டுற ரோடு? இந்த ரோடு பொதுமக்களுக்காக, மண்ணு கிடத்துக்காக ரோடு கிடையாது. நான் என்ன சொல்லேன்னு சொன்னா, ஒருவேளை அமைச்சருக்கு முடியலன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் நான் பல நாளுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கேன். அமைச்சர்களுடைய வேண்டுகோள், நீ உனக்கு பதவியை ரிசைன் பண்ணு, மறுநாள் நாங்கள் நிப்பாட்டித்தாரன். உங்க கையில் இல்லை, நாங்க சொன்ன கேட்காது. காவல்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்யட்டும். நீ பொய் வழக்கணும் போடாம இருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த முதலாளிமாருக்கு எத்தனை லாரி எங்க மேல ஏத்திட்டு போகணும் நாங்க பாத்துக்கிட்டியா? ஏத்த மாட்டான், விரைக்கும். எங்க மேல லாரி ஏத்தணும் விரைக்கும். ஆனா தைரியம் என்னன்னு சொன்னா, அமைச்சர்கள் தைரியமும் போலீஸ் தைரியமும், நீ ஏற்றி கொண்டாலும் உனக்கு மேல கேஸ், போராட்ட இடத்துல உனக்கு மேல கேஸ். அதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உடனடியாக நீங்க வேர்க்கிழம்பில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை நிப்பாட்டணும். இந்த ரோடுகளை 4 ரோடுகளை சுத்தி தமிழகத்துடைய கனிமங்களை எல்லாம் கேரளாவுக்கு கடத்துகின்றார்கள். தமிழகம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் இன்னும் 2-3 ஆண்டுகள் மண்ணிலே இருக்குமே என்று சொன்னால் தமிழகம் அழிந்துவிடும். ஆகவே நீங்க அழிச்சிட்டு போங்க அப்பா, எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சுடுகாடாக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தார்கள். 10 ஆண்டு காலங்கள் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காகத்தான் அவர் முயற்சி செய்வதை தவிர இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை தடுப்பதற்காக எதுவுமே செய்யவில்லை. ஆனா சாபக்கேடு, மாவட்டத்துடைய சாபக்கேடு, இந்த மாவட்டத்திலே அமைச்சர் உருவாகி இந்த மாவட்டத்துடைய வளங்கள் அளிப்பதோடு இந்த மாவட்டத்தை சுடுகாடாக மாற்றக்கூடிய வகையில் இந்த யமதர்ம ராஜாவுடைய லாரிகளை எல்லாம் இந்த சாலைகளை உழைச்சு பாவப்பட்டவன் பைக்கில் கூலி வேலைக்கு விட்டு வரவன், பொண்டாட்டி பிள்ளையோட வரேன், ஏற்றி இறக்கிட்டு போறான். கேட்டா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியா? இன்சூரன்ஸ் இருக்கு. அவன் பணத்தை வாங்கிட்டு என்ன, பிள்ளை இழந்தவன் பணத்தை வாங்கிட்டு என்ன செய்ய போறானா? கட்டுப்படுத்த வேண்டாமா? இந்த மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை கிடையாதா? இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அக்கறை கிடையாதா? இந்த மாவட்டத்துடைய களிமண்களை அடுத்த மாநிலத்தை கடத்துகின்றாயே, என்ன முறையில் செய்கின்றீர்கள்? ஆகவே இந்த மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம பல பேர் வந்திருக்கின்றார்கள்.
இல்லை போராட்டம் தெரிஞ்சு சமூக ஆர்வலர்கள், இந்த மாவட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள், இந்த ரோட்டில் பைக் ஓட்ட முடியலன்னு சொல்லி தண்ணீர் விட்டு அழக்கூடியவர்கள், இந்த ரோட்டில் என்னுடைய வாகனங்கள் செல்ல முடியவில்லை, 24 மணிக்கு டிராபிக், பெரிய பெரிய ரோடு வந்தாலும் டிராபிக், எங்க பார்த்தாலும் இங்க பார்த்தா 10 வண்டி வரிசையா இருக்கு, அங்க இருந்து அங்க இறக்கிட்டு ஒரு 25 வண்டி நிக்குது, ஒரு வண்டிக்கு போக முடியல, காலேஜ் ஸ்கூல் விட்டு பிள்ளைகளுக்கு சமயத்துக்கு விட்டு போக முடியல, பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் ஸ்கூலுக்கு வர முடியல. ஆகவே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்க சும்மா பத்திரிகையில நாங்க 10 வீடு லாரியை நாங்க விடல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றாம கோர்ட்டுக்கு போனான். அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தான். செந்தில் பாலாஜி, அந்த செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் வக்கீல விட்டு வாதாட உங்களுக்கு தெரிஞ்சது. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போல சுப்ரீம் கோர்ட் வக்கீல வச்சு வாதாட தெரிஞ்சது. ஏன் நீ சுப்ரீம் கோர்ட் வக்கீல வாதாட வேண்டியதானே, லாரியை கடத்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லிட்டான் அவன் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டான். நாங்கள் சொல்ல இப்படி எல்லாம் பிள்ளை துள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டாமல் இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையில் அமைச்சர் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை நீங்கள் நிறுத்துவது தவறில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது இது சாதாரண ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு எச்சரிக்கை போராட்டம். அடுத்த கட்ட போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டமாக அது மாறுவதற்கு இந்த அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த அமைச்சரும் இடை உருவாக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய வேண்டுகோளை வைத்து மிக சிறப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இயற்கை வளங்களை காக்க கோரி ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை தடுக்க மறுக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். உடைக்காதே உடைக்காதே, திமுகவினரின் சுயலாபத்துக்காக குமரி மாவட்ட மலைகளை உடைக்காதே. நிறுத்தடு நிறுத்தடு, குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. தடுத்திடு தடுத்திடு, கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்திடு. போராடுவோம் போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். பாரத் மாதா கி. அடுத்து மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மீனாதேவி அவர்கள் உரையாற்றுவார்கள். கனிம வளத்தை நம்முடைய மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்லும் கொள்ளை கூட்டத்தை, கடத்தல் கும்பல்காரர்களை கண்டித்தும் இதனால் பாதிக்கப்பட்ட சித்திரங்கோடு பகுதியில் உள்ள அந்த பெண்ணுக்கும் நீதி கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு தர்மராஜ் அவர்களே, இந்த கண்டன பேருரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய தமிழக மாநில மகளிர் அணி தலைவி திருமதி உமாரதி ராஜன் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு MR காந்தி அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இதற்கும் மேலாக இந்த யமதர்மன் வண்டி டாரஸ் லாரி எங்களுடைய மாவட்டத்தில் ஓடக்கூடாது என்பதற்காக அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மலை சார்ந்த மாவட்டம், இயற்கை கொஞ்ச மாவட்டம், அத்தனை இயற்கை வளங்களையும் கொட்டி கொடுக்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய குமரி மாவட்டம். ஆனால் இப்போது நம்முடைய மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்களை எல்லாம் கடத்தி பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு கொண்டு செல்கின்றனர்.
ஆனால் கேரளத்தை ஆளுகின்ற முதலமைச்சரோ, கேரள மாநிலம் என்பது அத்தனை பகுதிகளும் மலை சார்ந்த பகுதி. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா, என்னுடைய மாநிலத்தில் உள்ள ஒரு மலை கூட உடைப்படக்கூடாது என்று சொல்லி, ஆனால் இழிச்ச வாயை சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ சொல்லுவாங்களே, ஊரா விட்டு நெய் என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க, கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள். ஆனா இதெல்லாம் செய்யறது யாரு? இப்ப உள்ள அமைச்சர், மாநில அமைச்சரும் சரி, அதிகாரிகளும் சரி. இதை உடனடியாக யார் கவனிக்க வேண்டும்? நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவங்க கணக்கு காட்டும் போது, நம்முடைய மாவட்டத்தில் கணக்கு காட்டும் போது என்ன சொல்வாங்க, எத்தனை டாரஸ் லாரி பாஸ் வாங்கி இருக்குது, 50 லாரி தான் பாஸ் வாங்கி இருக்காங்க, 50 லாரி தான் நம்முடைய மாவட்டத்தில் ஓடுதும்பாங்க. ஆனா இங்க ஓடக்கூடிய வண்டிகள் ஒரு நாளைக்கு நீங்களே பார்க்கலாம். நம்முடைய நாகர்கோவிலிருந்து களியக்காவலை போகக்கூடிய கேரளா செல்லும் வழி செல்லும் போது அத்தனை டாரஸ் லாரிகளும் 500 லாரிகளை நாம் பார்க்க நேரிடுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா சித்திரங்கோடு பகுதியிலே நம்முடைய சகோதரி அனிதா என்ற சகோதரி டாரஸ் லாரியால தலையிலே ஏற்றி இறக்கப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்ட நமது யமதர்ம வாகனத்தினால். இதுல அனாதையாகப்பட்டது யார்? அவருடைய குழந்தைகள், அவருடைய குடும்பங்கள். இதற்கெல்லாம் நீதி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, ஆனா இப்போ நம்முடைய இந்த அமைச்சர் இருக்காரு, உள்ளார போற ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காங்க. ஆனா இப்ப நீதிபதி என்ன சொல்லுது, கோர்ட் என்ன சொல்லி இருக்கு, செந்தில் பாலாஜிக்கு பதவியை பறிக்க வேண்டும். ஏன்? அதற்கு ஒரு உதாரணம், ஏதாவது சாதாரண ஊழியர் தப்பு செய்தால் 48 மணி நேரத்தில் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும். எங்க? அரசாங்க வேலையில் உள்ளவர். ஆனா ஒரு தமிழகத்தில் உள்ள அமைச்சர் 268 நாட்கள் உள்ள ஜெயில இருந்தும் அந்த அமைச்சர் பதவியை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் எது? திராவிட மாடல் அரசாங்கம். அதற்கு உடந்தையாக யார் இருக்காங்க? காங்கிரஸ் அரசாங்கம். ஏன்னா இவங்க 2 பேரும் பிரியவே மாட்டாங்க, திமுகவும் காங்கிரசும் பிரிய மாட்டாங்க. ஆனா என்னுடைய மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் அத்தனையும் சுரண்டப்பட்டு குவாரிகள், கல்குவாரிகள், அத்தனை கல்குவாரிகளை பார்த்தீங்கன்னா அனுமதிக்காத கல்குவாரிகள் என்பது ஏகப்பட்டது நம்முடைய மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை கல்குவாரிகளுக்கும், அதாவது அனுமதி கொடுக்கப்படாத அத்தனை கல்குவாரிகளுக்கும் சீல் வைக்க வேண்டும். இதுக்கு முதலமைச்சர் வரணும்னு இல்லைங்க, அமைச்சர் வரணும்னு இல்லைங்க, நம்ம பகுதியில் உள்ள தாசில்தார் நினைச்சா போதுங்க, வில்லேஜ் ஆபீசர் நினைச்சா போதுங்க, அந்த கல்குவாரியை சீல் வைக்க வேண்டும். ஆனா இவங்கள் 2 பேர் கைகளையும் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டப்பட்டவர் யார் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சரும் ஆவார். இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குமரி மாவட்டம் தாங்க மழை பொழியக்கூடிய மாவட்டம், அருமையான இயற்கை எழி கொஞ்சம் மாவட்டம். அதாவது வெக்கையா இருக்கக்கூடியவங்க சென்னையில இருந்து இப்ப வருவாங்கன்னு பாத்துக்கீங்களா, குமரி மாவட்டத்தில் வந்தா நல்லா இருக்கு உங்க கிளைமேட் சொல்றாங்க. எது? குமரி மாவட்டம், கேரளாவும். அப்படி இருக்கக்கூடிய மாவட்டத்தை வறட்சியான மாவட்டமாக மாற்றுவதற்குரிய அரசாங்கம் எந்த அரசாங்கம்? திராவிட மாடல் அரசாங்கம். உடனடியாக அனுமதி இல்லாத கல்குவாரிகளை எல்லாம் அவர்கள் மூட வேண்டும். அதுபோல இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லைங்க, அந்த டாரஸ் லாரியால் பாதிக்கப்பட்டது அனிதா என்ற ஒரு சகோதரி இல்ல, எத்தனையோ பெரியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அத்தனை பேரும் பாதிப்புக்கு உள்ளாகி இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்பதை கூறிக்கொண்டு, எங்கள் மாவட்டத்திற்கு இயற்கை வேண்டும், மலை வளம் வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அருமையான வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய மாநிலத்தில் மரியாதைக்குரிய குமாரராஜன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தர்மராஜ் அவர்களே, நல்லது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி மீனாதேவி அவர்களே, கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற நாகர்கோவில் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பெரியவர் MR காந்தி அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய
அத்தனை தாமரை சொந்தங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திமுக ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னாலே அவங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. 10 ஆண்டு காவல் கடந்து தவம் இருந்து 10 ஆண்டுக்கு பிறகு ஒருத்தன் ஆட்சிக்கு வந்திருக்கான்னு சொன்னா சும்மாவா இருப்பான்? நிச்சயமா இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களும் அவருக்கு 10 ஆண்டு கை அரிச்சு இருந்திருக்கும். கொள்ளையடிச்ச கை பாத்தீங்களா? 10 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறாங்க. அப்ப கொள்ளையடிக்கத்தான் செய்வாங்க. ஆனா இயற்கையாக இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அழகான ஒரு மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டு நாங்கள் நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றோம், நல்ல அழகான விடியலாட்சி தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நிச்சயமாக முதல்வர் அவர்கள் இதற்கு செவிசாய்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் தான் சொன்னார், நாங்கெல்லாம் நல்ல விடியல் ஆட்சி தருவோம், உங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் நல்ல ஆட்சி தருவோம், நான் தான் வரேன் விடியல் தரேன்னு சொன்னார். ஆனா இதையெல்லாம் செவியில எடுத்துக்கொண்டு இங்க நடப்பதெல்லாம் பார்த்து விட்டு நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அவர்களிடத்தில் தான் நம்ம இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். உங்களுடைய மந்திரி எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஊழல் பட்டியல்ல ஒருத்தர் உள்ள போயிருக்காரு, இன்னொருத்தருக்கு உள்ள போகக்கூடிய சூழ்நிலை நெருங்கி வந்தாச்சு. எனக்கு முடியல, எனக்கு வயசாயிருச்சு, என்னுடைய வயதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு அமைச்சரை நாம பார்த்தோம். இளைஞரணியினுடைய மாநாட்டுல எவ்வளவு வேகமாக உடல்நல சரியில்லாத ஒரு மந்திரி விஸ்கு இளைஞர் மாதிரி போனத நம்முடைய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏமாத்த முடியாது, நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இளைஞரணி மாநாட்டுக்கு ஓடி போனதை நாங்க பார்த்தோம். கூடி சீக்கிரம் நீங்க உள்ள போக போறீங்க. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரி மனோ தங்கராஜ் அவர்களும் கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனையில உள்ள பெயர்வார் என்பது உங்க அத்தனை பேருக்கும் நம்ம சொல்லிக் கொள்கிற நிச்சயமா போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டினுடைய வளம் ஒரே நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 சாலை 8 வழி சாலை கொண்டு வரும்போது ஒரு மரத்தை முறிச்சிட்டோம் சொன்னதுக்கு நம் நாட்டினுடைய வளத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னு கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கொள்ளக்கூட்ட கும்பல் இன்னைக்கு நாட்டினுடைய வளமாக இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொண்டு கேரளாவுக்கு போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வேஸ்ட் டம்ப் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு. வெட்கக்கேடான விஷயம் இது. முதல்வர் செவிசாய்க்க வேண்டும். முதல்வர் அவர்கள் முதலீடுக்காக ஸ்பெயின் போயிருக்கிறார் நினைக்கிறேன். அவர் முதலீடுக்கு போனாரோ முதலுதவிக்கு போனாரோ நமக்கு தெரியாது. போயிட்டு வரட்டும். வந்த உடனடியாக முதல்வர் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி வரட்டும். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், இயற்கை வளங்களை காக்க கோரி ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம். கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை தடுக்க மறுக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். உடைக்காதே திமுகவினரின் சுயலாபத்துக்காக குமரி மாவட்ட மலைகளை உடைக்காதே. நிறுத்திடு குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். பாரத் மாதா கி. அடுத்தபடியாக நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்ஆர் காந்தி அவர்கள் ஏற்றுவார்கள். அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற கல் பாறைகள் இவைகளை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்கள் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் மாநிலத்தினுடைய
செயலாளர் அவர்களுக்கும் மகளிரணி தலைவர்களுக்கும் அருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கு இதே ஒரு நன்றிகளை சொல்லி, ஏதோ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல மலைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார், இது மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது, அதனால தான் இது இருக்காங்க. ஆனால் எந்த பாறைகளை உடைப்பதற்கு மத்திய அரசாங்கங்கள் அனுமதி வழங்குவதில்லை. ஆனால் லாரிகள் ஒரு பொருள் இந்தியா முழுமைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கக்கூடாது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். தஞ்சாவூரில் விளைகின்ற நெல்லை கேரளாத்திற்கு கொண்டு போவதென்றாலும் சரி, கேரளாவில் விளைவிக்கின்ற ரப்பரை பஞ்சாபிற்கு கொண்டு செல்வதற்காக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலங்களிலும் அவைகள் தடை செய்யக்கூடாது என்பதுதான் அதற்கான போக்குவரத்து விதிகள். ஆனால் கல் உடைப்பதையோ அல்லது கல் உடைப்பு அனுமதி வழங்குவதோ அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒரு பாறை உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கோரிக்கை அனுமதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. கேரளாவில் கூட ஒரு மலை உடைக்கப்படலை, ஆனால் தமிழ்நாட்டில் தானே மலைகள் உடைக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை ஏதோ மத்திய அரசாங்கம் தான் இதை செய்வதை போல ஒரு பொய்யான செய்திகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்கிறார்கள். நான் தமிழ்நாட்டு அரசை கேட்டுக்கொள்வதால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல் உடைக்கக்கூடிய பாறைகள் உடைக்கக்கூடிய கோரிகளெல்லாம் நிறுத்தணும். அது யாராக இருந்தாலும் சரி, அவைகள் நமக்கு தேவைக்கானாலும் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு அவைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். நமது மாவட்டத்தினுடைய பாறைகள் மலைகள் உடைக்கப்பட்டு நாம் ஒரு வறட்சியான மாவட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு உடனடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குவாரிகளுடைய பர்மிஷன், அதை மலை உடைக்கின்ற அனுமதிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு நீங்கள் வந்து அடுத்த மாநிலத்தில் மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்தால் கூட அனுமதி வழங்குவது அந்தந்த குவாரிக்கு அனுமதி வழங்க அந்தந்த மாநில அரசுகள். இங்கே லாரிகள் செல்லுவதனால ஒரு வருஷத்தில் எத்தனை ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க, எத்தனை பேர்கள் இரவு நேரத்திலே பகல் நேரத்திலே தள்ளி அடித்து போட்டு செத்து போயிருப்போம். ஆனால் யார் அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு, யார் இறந்துருக்கு, அது எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியாத அளவிற்கு பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால் காவல்துறை கணிசமான அளவில் இவைகளையெல்லாம் ஓராண்டு காலத்திற்குள்ளாக எத்தனை பேர்கள் மாண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் அந்த ஆக்சிடெண்ட்டை உருவாக்கிறார், எந்த லாரியோ எந்த காரோ எந்த பைக்கோ ஆகியெல்லாம் கணக்கெடுத்து இதை போய் இந்த கனிமூலம் கடத்தக்கூடிய கனிமூலம் கொண்டு செல்லக்கூடிய லாரிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டும்தான் இப்பொழுது உங்கள்கிட்ட நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை விட. இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் யார் தட்டிட்டு போனானே தெரியாது, யார் அடித்து போட்டானே தெரியாது. அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவைகளை காவல்துறை பரிசீலனை செய்யணும். அதே மாதிரி இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிகளை ரத்து செய்யணும். என்னுடைய கோரிக்கையெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குவாரிகளுக்கு கல் உடைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்தால் இந்த மாவட்டத்தினுடைய மலைகள் அதனுடைய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். நமது மாவட்டத்தில் தேவையான காலத்தில் பருவ காலத்திலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும், மரங்கள் வளரும். எனவே இவைகளை உடனடியாக செய்யப்படணும். ஆனால் தவறாக இந்த கல் உடைக்கிறதுக்கு அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகளை தவறானது என்பதை மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கேரள மாநிலத்தில் கொண்டு செல்லக்கூடிய கனிம வளங்களை இந்த லாரிகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அதற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ற இதே ஒரு நன்றிகளை நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றிகள். பாரத் மாதா கி போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இயற்கை வளங்களை காக்க கோரி ஆர்ப்பாட்டம். உடைக்காதே திமுகவினரின் பேராபத்துக்காக குமரி மாவட்ட மலைகளை உடைக்காதே. நிறுத்திடு குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. தடுத்திடு கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் உயிரிழப்பை தடுத்திடு.
குமரி மாவட்ட மக்கள் இயற்கை வளத்தோடு வாழ திமுக அரசே வழிவிடு. கெடுக்காதே கெடுக்காதே கோபாலபுரம் குடும்ப அரசு குமரி மாவட்டத்தின் இயற்கை அழகை கெடுக்காதே. போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். கனிம வள கடத்தை தடுக்கும் வரை ஓய மாட்டோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இந்த போராட்டத்தை நிறைவு செய்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். பாரத தாயின் பாதமாக விளங்குகின்ற கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்டத்தினுடைய இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டித்தும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களுடைய தவறான போக்குகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சோதரர் தர்மராஜ் அவர்களே, மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் மீனாதேவ் அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அருமை சோதரி உமாரதி ராஜன் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் எம்.ஆர். காந்தி அவர்களே, கனிம வளங்களை காத்தே தீர்வோம் என்கின்ற விரதத்தோடு இங்கே வரை தந்திருக்கின்ற எனது அருமை தாமரை சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில விவரங்களை நான் இதுக்கு முன்னாடி பல முறை பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அதிகாரிகள் கூட்டத்திலும் பல முறை நான் பேசியிருக்கிறேன். ஒன்றிரண்டு போராட்டங்களிலும் கூட பேசியிருக்கிறேன். இன்று இந்த உண்மைகளை உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகின்றேன். இது ஒரு போராட்டமாக மட்டும் நீங்கள் கருதிவிடாமல் இந்த மாவட்டத்தினுடைய உயிராக இருக்கக்கூடிய கனிம வளங்களை காக்க வேண்டும், அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து எதிர்காலத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன். சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலை ஒழுங்கி மலை ஒழுங்கி மகாதேவன் சொல்லுவாங்க. நீங்க வேற ஒரு பேர்ல சொல்றீங்க. மாவட்டம் மிகப்பெரிய சரிவை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள், எதிர்காலத்திலே நம்முடைய மாவட்டத்தில் மலைகள் இருக்காது, ஆறுகள் ஓடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜீவநதிகள், அந்த ஜீவநதிகளிலே ஒன்றாக இருப்பது நம்முடைய குழித்துறை ஆறு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய உழையினை சேர்ந்து போகக்கூடிய பாலாறு, பழையாறு, இந்த ரெண்டுமே ஜீவநதிகள், வற்றாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன். இது நான் சொன்ன விஷயம் அல்ல. யார் மீது நாம் முழுமையாக குற்றம் சாட்டுகின்றோமோ அந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விவரம். இது எப்போ கொடுத்தாரு அப்படிங்கிறது ரெண்டாவது நான் கொண்டு வரேன். முதல்ல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலத்தினுடைய பரப்பளவில் நாம தோண்டலாம் புடுங்கலாம் அப்படின்லாம் இருக்குல்ல,
அப்படி இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவு வெறும் 17% தான். 100% இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலத்தை தோண்டுவதற்கோ கல்லை உடைப்பதற்கோ இங்கு இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை வெறும் 17% நிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மீதி உள்ளது வந்து ஃபாரஸ்ட்ரி சென்சிட்டிவ் ஜோன், அதே போல சிஆர்இ இப்படி நிறைய வருது, அதுல போயிருது. இப்போ நம்ம மாவட்டத்தை பற்றி மனோ தங்கராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 1962 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த மொத்த குளங்களுடைய எண்ணிக்கை 3500. எவ்வளவு? 3500 குளங்கள் 1962 இருந்தது. அது பின்னாடி 50 வருஷத்துல எவ்வளவு பெரிய சரி வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. 1998 கணக்கெடுப்பு, 1998 கணக்கெடுப்பின்படி 2447 குளங்கள் மட்டுமே இருக்கிறது. மீதி குளங்கள் எங்க போச்சு? வடிவேல்கிட்ட தான் கேட்கணும். நெல் உற்பத்தி 1950 நம்முடைய மாவட்டத்தில் விளைந்த நெல்லினுடைய அளவு 3.2 லட்சம் மெட்ரிக் டன். எவ்வளவு மெட்ரிக் டன் நம்ம மாவட்டத்தில் விளைச்சல், நெல் விளைச்சல் 3.2 லட்சம் மெட்ரிக் டன். 2008 எவ்வளவு பெரிய சரிவுங்கிறத பாருங்க. 2008 1.2 லட்சம் மெட்ரிக் டன், 1.2 லட்சம் மெட்ரிக் டன். அப்ப 2 லட்சம் மெட்ரிக் டன் விளைச்சல் நெல்லை இல்லாம போச்சு. இதெல்லாம் நான் சொல்லல, மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். நெல் விவசாயம் 1975 நம்ம மாவட்டத்தில் விளைய வச்ச நெல் விளைச்சல் பூமியினுடைய அளவு 53,034 ஹெக்டேர், லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள். அந்த அளவுக்கு நெல் விளைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2008 22,000 ஹெக்டேர் தான் விளைச்சல் வைக்கிறாங்க. நெல் விளைச்சலுக்கு 22,000 ஹெக்டேர். அப்போ 31,000 ஹெக்டேர் வயல் காணாம போச்சு. இதெல்லாம் எப்ப நடந்திருக்குது? அவர் சொல்லக்கூடிய கணக்குப்படி 1962 பின்னாடி. மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் என்னென்ன பொறுப்புல இருந்தார்னு பார்ப்போம். மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவராக, கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பஞ்சாயத்து தலைவராக 1996 இருந்து 2006 வரைக்கும் 2 தடவை அவர் இந்த மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி, இந்த குடும்பத்தில் நாம் இழுக்கக்கூடாது, அவருடைய மனைவி அந்த அம்மா ஒரு டைம் இருந்திருக்காங்க 2006 இருந்து 2011 வரைக்கும். அப்போ 15 வருஷம் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக அவரும் அவருடைய மனைவி இருந்திருக்காங்க. எம்எல்ஏ 2014 இருந்து 21 வரைக்கும். இப்ப அமைச்சரா இருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய பின்னணி. இதெல்லாம் அழியும் போது மனோ தங்கராஜ் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு மாவட்ட பஞ்சாயத்துடைய தலைவராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? முட்டைக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, முட்டைக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. டாரஸ் விஷயத்துக்கு வரும். பாருங்க, இது தேசிய நெடுஞ்சாலை. 2003 வருஷத்தில் இது தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டது வாஜ்பாயோட பீரியட்ல.
அது முன்னாடி நமக்கு வடசேரி ரோடு தான் தேசிய நெடுஞ்சாலை, இதுவும் தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டது. பார்வதிபுரம் பாலத்தை தாண்டின உடனடியா எவ்வளவு டிராபிக், எவ்வளவு வாகனங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வாகனங்களுடைய அளவினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 6 வழிச்சாலை அங்கே அமைக்கப்பட வேண்டும். 6 வழிச்சாலை அமைத்தால்தான் கொஞ்சமாவது கட்டுப்படுத்த முடியும். எதை இருக்கக்கூடிய ரோட்டை அவ்வளவு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இல்லை, ஏறக்குறைய 46,000 யூனிட் வாகனங்கள் போய்கிட்டு இருக்குது. 46,000 யூனிட் வாகனங்கள் போயிட்டு இருக்குது. இதுல டாரஸ் எவ்வளவு தெரியுமா போகுது? ஏறக்குறைய 1500 டாரஸ் போகுது. இந்த டாரஸ் 10 வீலு, 12 வீலு, 16 வீலு. இந்த வீலினுடைய கணக்கின்ற அடிப்படையில் 10 வீல் உள்ள ஒரு டாரஸ்ல ஏற்றக்கூடிய கொள்ளளவு என்னன்னா 6 யூனிட் மட்டும்தான். 6 யூனிட் மட்டும்தான், ஏறக்குறைய 25 டன். அவங்க ஏற்றக்கூடியது ஏறக்குறைய 40 டன். 10 வீலர், 12 வீலர், அதுல ஏற்றக்கூடிய அளவு 8 யூனிட், அது மேல ஏற்றக்கூடாது. 16ல 12 யூனிட், அதுக்கு மேல ஏற்றக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வாகனங்கள் செல்ல வேண்டிய வேகத்தினுடைய அளவு, இந்த டாரஸ் வாகனங்கள் எவ்வளவு தெரியுமா வேகத்தில் போகணும்? லோடோடு போகும்போது 30 இருந்து 40 கிலோமீட்டருக்கு உள் வேகத்தில் போக வேண்டும். யாராவது ஒரு ஆளாவது 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் டாரஸ் போச்சுன்னு சொல்ல முடியுமா? எம்டி டாரஸ் போகுதுன்னா 40 இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள போகணும். அந்த வேகத்தில் தான் போகணும். ஆனால் இன்னைக்கு பெரிய எண்ணிக்கையில அந்த டாரஸ்லாம் போறதுனால வரக்கூடிய விபத்துகள் ஏற்கனவே சொன்னாங்கல்ல. இந்த மாசம் 13ஆம் தேதி குழித்துறையில ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், அவருடைய மனைவி ஒரு டீச்சர், வீணான பேரு, அந்த அம்மா விபத்தில் சிக்கி மரணமடைகிறார்கள். யாரும் என்னென்ன கேட்கவே இல்லை, ஒரு விசாரணை கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 23ஆம் தேதி வெண்டலிகோடு பகுதி, வெண்டலிகோடுல அனிதா என்று சொல்லக்கூடிய 36 வயது நிரம்பிய ஒரு தாய், அவங்க கொல்லப்படுறாங்க. அங்கேயும் போராட்டம் நடத்துறவங்க மேல நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்னது போல போராட்டம் நடத்துறவங்க பேர்ல 23 பேருக்கு மேல கேஸ். இவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்ப இந்த டாரஸ் வாகனங்கள் யாருக்கு சொந்தம், எங்க போகுது? இது ஒரு பெரிய கேள்வி. எனது அருமை சகோதரர்களே, இங்கிருந்து போகக்கூடிய டாரஸ் வாகனங்கள், பெரும்பாலான வாகனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரம் படைத்தவருடைய பினாமிகளால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவங்க தான் இயக்கிறாங்க, யார் எதுவும் பண்ண முடியாது. ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் கேரள தமிழ்நாடு எல்லையில நின்னார், ஒரு போராட்டம் நடத்தினார் தெரியுமா? மனோ தங்கராஜ் அவர்கள் கேரளா தமிழ்நாடு பார்டர்ல நின்று டாரஸ் எல்லாம் தடுக்கிறாரு. எவன்டா விட்டது கூப்பிடுறா எஸ்பி இருக்கிறார். எவன்டா விட்டது கூப்பிடுறா எஸ்பி, எப்படி விட்ட? விடலன்னு சொன்னா எஸ்பி இருக்க முடியாது, விட்டதை பிடிச்சா எஸ்பி இருக்க முடியாது. ஆனால் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக
பலிகடா ஆக்கப்பட்டது இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றார், நீங்க தான் காரணம் அப்படின்னு. அனுமதி கொடுத்தது யாரு? ஏடி. மைன்ஸ்ல அதிகாரம் கொடுத்தது, அனுமதி கொடுத்தது ஏடி, மாவட்ட ஆட்சியாளர். எவன்டா உடைக்க சொன்னது? யாரை பார்த்து கேட்காரு? கலெக்டரை பார்த்து கேட்கிறாரு. இது அவ்வளவு நாடகமும் போட்ட மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள், அவரு இப்போ இந்த வாகனங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள்லாம் செய்திருக்க சொல்றாங்க. ஒண்ணுங்கட அவர் சொன்ன குற்றச்சாட்டு நான் சொல்றேன். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களே விளக்கம் கொடுத்தாக வேண்டும். இல்லைன்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்ட எல்களை கால வைக்காதீங்க. அருகதையற்றவர்கள் நீங்கள். 4 நாளைக்கு முன்னாடி நம்முடைய மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், அமைச்சர் சொல்றாரு மத்திய அரசாங்கம் சொல்லி தான் நாங்க பாறையை உடைச்சு கேரளாவுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆணையினுடைய நகல் எனக்கு வேண்டும். அந்த ஆணையினுடைய நகல் எனக்கு வேண்டும். அப்படி நகல் தரும் போது அவ்வாறு அரசின் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆணையின் நகல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் தேதியிலிருந்து இதுவரை அனுப்பப்பட்டிருக்கும் கனிம வளங்களின் அளவு, இனிமேல் அனுப்பப்பட வேண்டிய கனிம வளங்களின் அளவு, எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்க உடனடியா நம்ம ஜெகதீசனை அனுப்பிடுங்க, கையில கொடுத்து விட்டுரும் அப்படின்ட்டு. நானும் ஜெகதீசனை அனுப்பி விட்டேன். ஜெகதீசன் காலைல 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு சொல்றாரு, இல்ல ஆணை பிறப்பிக்கப்பட்ட நகல் இல்லை, மத்திய அரசாங்கம் பிறப்பித்ததாக சொல்லப்படக்கூடிய அமைச்சர் சொன்ன விஷயம் இங்க இல்ல. நான் அதிகாரிகிட்ட கேட்டேன், நகல் இல்லைன்னு எப்படி அனுமதிச்சீங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை, அதனுடைய நகல் உங்களிடம் இல்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் பாறையை உடைக்க வைக்கின்றீர்கள்? எந்த அடிப்படையில் தாரஸ் வண்டியை நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள்? அதிகாரி போயிட்டார் ஆபீஸ்ல இருந்து. சாயந்தரம் வரைக்கும் உட்கார சொல்லி அது பின்னாடி அங்கிருந்து எழுதி வாங்கிய நாம கொடுத்திருக்கிறோம், மனு கொடுத்திருக்கிறோம். மனு வருதா, நம்ம மனுவுக்கு பதில் வருதான்னு பார்ப்போம். மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், இந்த மனுவுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தின் மீது உங்களுடைய அமைச்சர், உங்களை குற்றம் சாட்டக்கூடிய அமைச்சர், உங்களை குற்றவாளி என்று சொல்லி தண்டிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு நிறுத்தக்கூடிய உங்களுடைய அமைச்சர், அவர் சொல்றாரு மத்திய அரசாங்கத்தின் காரணமாகத்தான் நான் அனுப்புகிறேன் என்று. கொடுங்க, நீங்க விளக்கங்களை கொடுங்க. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஏன் இவ்வளவு நெருக்கடி? ஏன் இந்த அளவுக்கு வந்தது? அருமை பெரியவர்களே, 2003 4 வழிச்சாலைக்காக நாம பிளான் பண்றோம். வாஜ்பாய் பீரியட்ல 10 வருஷமா ஒண்ணு நடக்கல. அது பின்னாடி சில முயற்சிகள் நாம் எடுத்துறோம். வேலை துவக்கப்படுறது 8 ஆகஸ்ட் 2016. 4 வழிச்சாலை வேலை எப்ப ஆரம்பிச்சது? 8 ஆகஸ்ட் 2016. எப்ப முடிக்கணும்? எப்ப முடிக்கணும்னா 8 ஆகஸ்ட் 2018. 2 வருஷத்துக்குள்ள நீங்க வேலையை முடிச்சிருக்கணும். 2 வருஷத்துக்குள்ள நீங்க வேலையை முடிச்சிருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒப்பந்தக்காரர்கள் LNT அவங்க அதை எடுக்கிறாங்க. எடுத்ததிலிருந்து நான் முதல்ல சொன்னேன்ல, 17% எடுத்தது தான் நமக்கு மண் எடுக்க முடியும், மணல் எடுக்க முடியும், ஜல்லி எடுக்க முடியும், மற்றபடி எடுக்க முடியாது. ஆகையினால பிற மாவட்டங்களில் நாம கொண்டு வரோம். ஏன் இந்த ரெண்டையும் கட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா வசதியா ஒண்ணு சொல்லுவாங்க, அப்ப 4 வழி சாலைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு.
உடனடியாக நிப்பாட்டுங்க. கல்லு தர மாட்டோம், மண்ணு தர மாட்டோம், ஜல்லி தர மாட்டோம், ஒண்ணு தர மாட்டோம். இதுக்கு தான் பிளான். நாம என்ன சொல்றோம், அந்த சாலைக்கு எடுக்கக்கூடிய மண்ணு, மணல், ஜல்லி, பாறை இது எல்லாமே எங்கிருந்து கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா பக்கத்து மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. பக்கத்து மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. 2018 வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. இதில் அருமைக்குரிய பெரியவர்களே, 2018 உள்ள ஏன் முடிக்கல? 19 தானே தேர்தல் வந்தது, 18 ஏன் முடிக்கல? நீ குற்றவாளி அப்படின்னு ஏன்ட்ட சொல்ல முடியும்? அதுக்கு நான் சொல்றேன், எத்தனை வழக்குகள் இந்த ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வழக்குகள். இதெல்லாம் ரோட்டு வேலையை நிப்பாட்டிட்டாங்க. 2017 செப்டம்பர் 4 இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புகார் அனுப்புறாங்க. புகார் அனுப்பி இந்த வேலை நடக்கக்கூடாது, நிப்பாட்டிடணும் அப்படின்னு. அதுல விசாரணை வருகிறது. விசாரணையில இவங்களுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து எடுத்து வேலையை நிப்பாட்டிட்டாங்க. 29 செப்டம்பர் 2017 வேலையை நிப்பாட்டிட்டாங்க. ஏறக்குறைய 50% நடந்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஏறக்குறைய 4000 கோடி ரூபாய்க்கான வேலை அப்படியே கிடப்புல போடப்படுது. அது பின்னாடி உடனடியாகவே எல்லாரும் நம்மகிட்ட வராங்க. 5 நாளுக்குள்ள அதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அவங்க சொன்னது அவ்வளவு பொய் அப்படிங்கறத கிளியர் பண்ணி கொடுக்குறோம். 29 செப்டம்பர் 2017 நடந்தது. இது 4 அக்டோபர்ல மீண்டும் வேலையை துவக்குகிறது சொன்னாங்க. அப்படி அனுமதி கொடுத்தாங்க. அதுல காலதாமதம். அது மட்டும் கிடையாது, அடுத்த வழக்கு. இதெல்லாம் கேஸ். இந்த மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தை எப்படியெல்லாம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 வழிச்சாலை நின்னுதுன்னு சொன்னா சும்மா ஒண்ணு நிக்கல. எத்தனை வழக்குகள் பாருங்க. ஐஏஎஸ் அதிகாரி போட்ட வழக்கு, இன்னொரு சுற்றுச்சூழல், இப்படி பல பேர் செய்து அவங்க போட்ட வழக்கு. இதுல ஒரு முக்கியமான ஆள் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. யார் தெரியுமா அந்த கேஸ்? 4 வழிச்சாலை வேலை நடக்க கூடாது என்று மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு. யார் தெரியுமா அது? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். மனோ தங்கராஜ் அவருக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கன்னு சொல்லிருக்கிறாரு. வழக்கு எண் எழுதி வச்சுங்க. இனி அவருக்கு பேர்ல 9897 கூப்பிடுங்க. வழக்கு எண் 9897 2019 மனோ தங்கராஜ் அவர்கள் போட்ட வழக்கு. அது என்ன தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? இந்த மாவட்டத்திற்கு 4 வழிச்சாலை தேவை இல்லை, அது போடக்கூடாது. 4 வழிச்சாலை அது அமைக்க கூடாது. அது பதிலா என்ன சொல்றாருன்னு சொன்னா, இருக்கக்கூடிய சாலையை நீங்க 4 வழிச்சாலையாக மாற்றுங்கள். கேரளால இருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கேரளால இருந்து எப்படி 4 வழிச்சாலை வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல இங்க பார்டர்ல இருந்து நீங்க 4 வழிச்சாலை கொண்டு வரணும். அப்போ அந்த சாலையை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவலில் இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் 100 அடி, இந்த பக்கம் 100 அடி, அப்படி இடங்கள் எல்லாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது முதலாவது போகக்கூடியது எது தெரியுமா?
முதலாவது போகக்கூடியது, முதலாவது இடிக்கப்பட வேண்டியது எது என்று சொன்னால் களியக்காவிலில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச். களியக்காவிலில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச். இரண்டாவது இடிக்கப்பட வேண்டியது விடியச்சாங்கோயில் இருக்குல்ல, குளித்துறையில் விடியச்சாங்கோயில் தாண்டி போயிடும், விடியச்சாங்கோயில் போயிடும். அடுத்தால நான் ஒரு மதத்துக்கு ஒன்று சொல்றேன். அடுத்தால சாமியார் மடத்தில் ஒரு மசூதி இருக்குல்ல, மசூதி அது போகியா 32 சர்ச்சுகள் அகற்றப்பட வேண்டும், 30 கோவில்கள் அகற்றப்பட வேண்டும், 4 மசூதிகள் அகற்றப்பட வேண்டும். இதெல்லாம் பிஜேபி காரன் கை வச்ச உடனே பாத்தியாடா, இதுக்காகத்தாண்டா நீங்க ஓட்டு போடாங்கன்னு சொன்னோம். அவன் சர்ச்சை உடைக்க வந்தவன், மசூதியை உடைக்க வந்தவன். இதெல்லாம் செய்ய வச்சு யாரு? இந்த மகான் மனோ தங்கராஜ். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கூடாது என்று நான் சொல்லவில்லை. 4 வழி சாலை இருக்கக்கூடிய சாலையை நீ விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் கூடாது என்று நான் சொல்ல. நாங்கள் தயார். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களே, தைரியம் இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் முதல்ல அந்த சர்ச்சை நீங்கள் இடியுங்கள், கோவிலை இடியுங்கள், மசூதியை இடியுங்கள், 32 சர்ச்சை நீங்க இடிங்க, 30 கோவிலை நீங்க இடிங்க, 4 மசூதியை நீங்க இடிங்க. ரோட்டை நாங்க போட்டு தரோம், நாங்க போட்டு தரோம் ரோடு. இந்த வேலை வாய்ப்பெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம், இந்த சோழியெல்லாம் எங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி குறுகலான புத்தி என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னா, இப்ப 4 வழி சாலைக்கு தேவையான அந்த மணல் ஜல்லி இதெல்லாம் தாரஸ்ல போகணும். அவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னா அதையும் நிப்பாட்ட வேண்டும். அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த 4 வழி சாலைக்கான அந்த டாரஸ் எல்லாம் எப்படி தெரியுமா போகுது? ஒரே ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் எதுல போகுதுன்னு சொன்னா இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 47 போகுது. மீதி எல்லாம் எப்படி போகுதுன்னு சொன்னா காவல் கிணறுல இருந்து ஆரம்பிச்சு ஆப்டா மார்க்கெட் வழியா புத்தேரிக்கு போய் நம்முடைய களியங்காட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு வருது. 1 கிலோமீட்டர் மட்டும்தான் மெயின் ரோட்ல ஓடுது. மீதி எல்லாம் எதுல போகுது? போர்வேல போகுது. ஆகையினால நீங்க இதை காரணம் வச்சுக்கிட்டு அதை நிப்பாட்டலான்னு சொன்னா பீச புடுங்கி விட்டுரும். இந்த மாவட்டத்தில் இனி 4 வழி சாலையை தடுப்பதற்கு மனோ தங்கராஜ் அவர்களே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால், அதை வைத்துக் கொண்டு இந்த மாவட்ட மக்களை பழிவாங்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் மிக கடுமையாக எச்சரிக்கின்றோம். விளையாடாதீர்கள், நெருப்போடு விளையாடாதீர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் பொறுமைசாலி, ஆனால் பொறுமைக்கு மேல்கை உண்டு. அதை மீறிவிட்டோம் என்று சொன்னால் மனோ தங்கராஜ் நீங்க மந்திரியா இருந்தால் மந்திரியா இருந்தால் கவலையே கிடையாது. விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாவட்டத்து மக்களுடைய உயிர் காக்கப்பட வேண்டும், உடைமைகள் காக்கப்பட வேண்டும். மலையும் கனிம வளங்களும் எவனுக்கோ சொந்தம் என்று நினைக்காதீர்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமானது. இந்த மலைகள், இந்த வளங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமானது, உங்களுடைய தலைமுறைகளுக்கு சொந்தமானது. அதை காத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மனோ தங்கராஜ் அவர்கள் விளையாடுவார்கள் என்று சொன்னால் அவர் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல் வெற்றியாக இந்த தேர்தல் உறுதியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உறுதியெடுப்போம். நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டும் தாரஸ் லாரிகள், கேரளாவுக்கு கடத்தக்கூடிய லாரிகள், எந்த லாரியா இருந்தாலும்
அங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, சோறு சொன்னாரு. எவரு சொன்னா நடக்காது, எவரு சொன்னாலும் நடக்காது. மத்திய அரசாங்கம் சொல்லுது நீட் நல்லதையா, மாணவர்களுக்கு தேவையான நீட் நல்லதையா, நீட்டை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னா மாட்டோம். நீட் எடுத்துக்கிட மாட்டீங்க, வேற பல திட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே ஃபாலோ பண்றாங்களாம். ஏமாற்று வேலைகள் நடக்காது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க, மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது. இதெல்லாம் சொன்ன உடனே அவ்வளவு யோக்கிய நான் நினைப்பீங்க. இல்ல, சொந்த ஜாதிக்காரனை பழிவாங்கக்கூடியவராக மனோ தங்கராஜ் இருப்பார், இருந்து கொண்டிருக்கின்றார். சொந்த மதத்துக்காரனை பழிவாங்கக்கூடியவராக மனோ தங்கராஜ் இருந்து கொண்டிருக்கின்றார். சொந்த கட்சிக்காரனை பழிவாங்கக்கூடியவராக மனோ தங்கராஜ் இருந்து கொண்டிருக்கின்றார். சொந்த மாவட்ட மக்களை குழி தோண்டி புதைக்கக்கூடியவராக மனோ தங்கராஜ் இருந்து கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த சவாலை நாம் ஏற்றெடுத்துக் கொள்வோம். வருகின்ற காலங்களில் அதை வெல்லக்கூடிய வகையில் நாம் வென்று காட்டுவோம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி. பாரத் மாதா கி ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம். இயற்கை வளங்களை காக்க கோரி, இயற்கை வளங்களை காக்க கோரி, இயற்கை வளங்களை காக்க கோரி, இயற்கை வளங்களை காக்க கோரி, ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். பேரளவுக்கு கனிம வளங்களை, பேரளவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை கண்டிக்கிறோம், கொண்டு செல்வதை கண்டிக்கிறோம், கொண்டு செல்வதை கண்டிக்கிறோம். கொண்டு செல்வதை கண்டிக்கிறோம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம். நிறுத்திட, 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 நிறுத்திட. குமரி மாவட்ட கனிம வளங்களை, குமரி மாவட்ட கனிம வளங்களை, குமரி மாவட்ட கனிம வளங்களை குமரி மாவட்ட கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திட, கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திட. கேரளாவுக்கு கொண்டு செல்வதை நிறுத்திடு. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம். பிஜேபியின் போராட்டம். போராடுவோம், 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 போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். கனிம வள கடத்தலை, கனிம வள கடத்தலை, கனிம வள கடத்தலை கனிம வள கடத்தலை தடுக்கும் வரை ஓய மாட்டோம், தடுக்கும் வரை ஓய மாட்டோம், தடுக்கும் வரை ஓய மாட்டோம். தடுக்கும் வரை ஓய மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம். பாரத் மலக்கு, பாரத் மலக்கு, பாரத் மலக்கு. இதுல அந்த டிடிஎஸ் நெல் விளைச்சல் இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் எதுல வரீங்கன்னு சொன்னா அவர் கேஸ் போட்டிருக்காருல, அவர் கேஸ் போட்டிருக்கையில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் இது, புரிஞ்சுங்க. இதெல்லாம் எழுத்து வடிவில் மட்டும்தான் இருக்கிற ஒழிய நடவடிக்கையில் ஒன்று. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும், நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாநிலத்தினுடைய மகளிருடைய தலைவர்களுக்கும், மாநில செயலாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை மற்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்கள் அத்தனை பேருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.